ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு தகப்பனாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய தந்தை தான் எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை வேளையை நடத்தி தரும்படியாய், ஆண்டவரே போதித்து தரும்படியாய், எங்களுக்கு வேதத்திலிருந்து சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துரைக்கும்படியாய், வேதத்தின் மன்னாவே நாங்கள் ஆவியானவராலே பெற்று ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே புசிக்கத்தக்கதான பானம் பண்ணத்தக்கதான கிருபையை எங்களுக்கு உண்டு பண்ணி தரும்படியாய், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். மனுஷன் பேசுகிறான் என்று சொல்லாதபடி, ஊழியக்காரன் பேசுகிறான் என்று ஒருபோதும் சொல்லாதபடி, தந்தையே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும் வழி நடத்தும் ஆண்டவரே. இது உம்முடைய வார்த்தைகள், சத்தியமுள்ள உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள, இருதயமாகிய நிலத்திலே ஆண்டவரை விதைகளாக ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. வாரும் தந்தையாகிய ஆவியானவரை மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் என்னிலே ஒருபோதும் வெளிப்படாதபடி, வேதத்துக்கு புறம்பானவைகள் வெளிப்படாதபடி, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய புது எண்ணெயிலாகிய அபிஷேகமும் எண்ணெயும் ஆண்டவரே, உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய சாயலும் வல்லமையும் பலனும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய அக்கினியும் உம்முடைய பேரன்பும் ஆண்டவரே உம்முடைய பலனும் வல்லமையும் அல்லேலூயா என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வார்த்தையை தான் கேட்க நாம் எல்லோரும் தேவ சமூகத்துக்கு வரும். தேவனை ஆராதித்து துதித்து உண்மையாய் தேவன் பார்க்கிற விதத்தில் ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் அவருக்கு பிரியம். நான் எடுக்கிற சில சுய முடிவுகள், என் சுய எண்ணங்கள், என் சுய விருப்பங்கள் என்று வரும்போது அத்தனையுமே சாத்தானுடையதாய் இருக்கிறது. என்னுடைய விருப்பம் என்று வரும்பொழுது, என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம், என்னுடைய டிசிஷன், நான் எடுக்கிற முடிவு என் விருப்பம். நான் இப்படித்தான் எண்ணுவேன், நான் இப்படி தான் நினைப்பேன், நான் இப்படி தான் யோசிப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் நான் நடந்து கொள்வேன், நான் இப்படி தான் கிரியை செய்வேன் அப்படின்னு சொல்வது தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆளுகிற ஒரு வாழ்க்கை அது அல்ல. ஏனென்றால் நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவனுக்கு அல்லது அவளுக்கு, அதாவது பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்கும் தான் சொல்கிற வார்த்தை, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று. அவனுக்கு உருக்கமாய் இறங்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய விருப்பம் என்று எதுவும் இராதபடி, நம்மளுடைய சுய முடிவுகள் என்பது எதுவும் இராதபடி, நாம் நினைக்கிறது எல்லாம் தேவன் நினைக்கிறது கிடையாது. நாம் சிந்திக்கிறதெல்லாம் தேவன் சிந்திக்கிறது, தேவன் கொடுத்த சிந்தனைகள் கிடையாது. நாம் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் தேவன் கொடுத்த எண்ணங்கள் கிடையாது. நமக்குள்ள சம்பாஷிக்கிறது தேவனுடைய ஆவியானவரா, அது வேற என்னன்னு நம்ம வேதத்தின்படி பார்த்துக்கணும். வேத வசனங்களை ஒப்பிட்டு அதன் வழியாய் போய் பார்த்துக்கணும். அது உரைக்கல் அதுதான். ஒரு தங்கம் நல்லதா இல்லையான்னு அதை ஒரு கல்லில் உராசி பார்ப்பாங்க. அது ஒரு கல் இருக்குது, அதில் உராசி பார்ப்பாங்க. சிலது ஆசிட்டு, இன்னும் வேறு இன்றைக்கி டெக்னாலஜியில் நிறையெல்லாம் வந்திருக்கு, அதிலெல்லாம் பார்ப்பாங்க. ஆக பரிசோதித்து அது ஒரிஜினல் தங்கமா, அது 14 கேரட்டா, 18 கேரட்டா, 22, 24 பார்த்துருவாங்க. தங்க கலராக இருக்கிறதெல்லாம் தங்கம் கிடையாது, மின்னுகிறதெல்லாம் பொன்னல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிற வார்த்தையெல்லாம் தேவனுடைய பரிசுத்தமான, தேவனுடைய 7 முறை மண்கோகில புடமிடப்பட்ட வார்த்தைகள் என்று நாம் எண்ணிடக்கூடாது. எது தேவனுடைய வார்த்தை என்பது நமக்கு வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுக்கு இறங்குவேன், அவளுக்கு இறங்குவேன்னு சொன்னார்னா அதுக்கு ஒரு காலத்தையும் வேலையும் வச்சுட்டாரு. கண்டிப்பாக இறங்குவார் என்பதை நான் அறிக்கை பண்ணணும்.
ஆனால் என் சூழ்நிலை, காரியம், என் வறுமை, கொடுமை, நான் சம்பாரித்தது, என் பாவம், என் மீறுதல், என் அக்கிரமம், என் பொல்லாப்பு, என் வாயின் வார்த்தைகள், என்னுடைய சுய முடிவுகள், என் சுய ஆசைகள், என் சுய வழிகள், காத்திருக்காமல் போனது, கீழ்ப்படியாமல் போனது, தேவனுக்கு செவிகூடாமல் போனது எல்லாமே என்னுடைய துணிகரங்கள், என்னுடைய இதுன்னு அவரவர் பாட்டு, என்னை உள்பட அத்தனை பேருடைய பாட்டது. ஆனாலும் இப்படிப்பட்ட பாவங்கள், அக்கிரமங்கள் இருக்கிற பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க தான் ஏசப்பா வந்தார். ஏசப்பா வந்தார் ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல், புத்தி பிசக்கா நடந்து தங்களை தாறுமாறாக்கி கொண்டு, கெடுத்து கொண்டு, அழித்து கொண்டு, தங்களை நஷ்டப்படுத்தி கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மன்னித்து கிருபையாய் மாசற்ற ரத்தத்தை சிந்தி மன்னித்து மீட்டெடுக்க தான் வந்தார். சிலுவையில் எல்லாமே செய்து முடித்தார். தகப்பன் நமக்காக செய்து முடிச்சவர் யாரு? பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான். ஏசப்பா தான் கீழ்ப்படுகிற ஒரே பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பிச்சு வச்சாங்க, பரிசுத்த குமாரனை. அவர் தான் கீழ்ப்படுதலினுடைய உத்தம குமாரன். கீழ்ப்படுதல்னா அவர் தான். அன்பு, இரக்கம், தயவு, கருணை, காருண்யம், நேசம், பாசம், அன்பு, என்னென்ன சொல்லணும், வார்த்தையில் உண்மை, சத்தியம் எல்லாத்திலையும் சொல்லணும்னா அவரை தான் சொல்ல முடியும். வேற யாரும் சொல்ல முடியாது. ஏசப்பாவை மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. தனக்கு உண்டானது எல்லாம் அங்கே வச்சுட்டு அத்தனை மகிமையும், தன்னுடைய அத்தனை மகிமையும் எல்லாத்தையும் வச்சுட்டு பரிசுத்த சரீரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்கு வந்தார். மனிதாவதாரமாக வந்தார். இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். தகப்பன் இல்லைன்னா அவர் வந்திருக்க மாட்டார். நம்மளை மன்னிக்க மாட்டேன், நமக்கு இரக்கம் காட்ட மாட்டேன்னா அவர் அங்கேயே இருந்திருப்பார் தகப்பன் என்பதை மறந்துடக்கூடாது. நிச்சயமாக நம்மளுடைய கொடுமையான சூழ்நிலைகள், நம் தவறுதலில், தப்பிதங்களில், மீறுதல்களில், கீழ்ப்படியாமலே வந்த அத்தனையும் கர்த்தருடைய மன்னிப்பின் இரக்கத்தின் தயவாலே மாறி போயிடும். எனக்குள்ள இருக்கிற வேண்டாததை தான் அவர் நாமத்தினால எடுத்து போட சொன்னார். அவரை எடுத்து போடுறதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் எடுத்து போட்டுருவார். நம்மளால் எடுத்து போட வேண்டியதெல்லாம் எடுத்து போட முடியாது. அநேகம் எல்லாம் அவர் தான் எடுத்து போட முடியும். அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் எடுத்து போடுவார். என் முடியை எடுத்துடுறேங்க, முடியை நான் எடுத்து கொடுத்துட்றேன், ஆண்டவரே முழுக்க நான் மொட்டை போட்டு நான் முடியை கொடுத்துட்றேன்னு எங்கே எழுதியிருக்கிறாரு கர்த்தர். மொட்டை நான் போட்டுக்கிறேன்னு முடி எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? முடி இருந்தால் கருப்பாக இருக்கும்போது நமக்கு அது அழகாக இருக்குது. சரி, வெள்ளையான வயதானவங்களுக்கு அது ஒரு மகிமைன்ற நரமயிர் மகிமையின் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. வயதானவங்களுக்கு அது இருக்குது. ஆக முடி இருக்கிறது நல்லது தானே. ஒரு பக்கம் சரிச்சிட்டு ஒரு பக்கம் தலையில் ஒரு பக்கம் சரிச்சிட்டு ஒரு பக்கம் விட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அதுலேயும் பெண்கள் வந்தால் எப்படி இருக்கும்? ஆம்பளைங்களையே சகிக்காது. பெண்கள் வந்தால் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. அப்போ பாதி சரீரத்தில் பாதி உடை இல்லாமல் வந்தால் நல்லா இருக்குமா? இல்லையா? அருவருக்கத்தக்கது. அப்போ எவைகளை எல்லாம் நம்ம நடத்துகிற அவரவரை தேவன் தெரிந்தெடுத்து நடத்துகிற வழியில் அவரவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அவரோட கூட வழி தேவன்தான், வழி நடத்துகிறவர் தேவன்தான். ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அவர் தெரிந்து கொண்ட வழியில் அவர் நடத்துகிறார். அவர் விருப்பத்தில், அந்த விருப்பத்தில் என் விருப்பத்தை உள்ள நுழைச்சி அவரை திருப்திப்படுத்தணும்னு நினச்சா நடக்காது. என் விருப்பம் என்னை அழிச்சிரும்ன்றத நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் பாடம்ல ரொம்ப ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அப்போ திருப்பி என் விருப்பம் எனக்கு தடையாக இருக்கிறது நம் வாழ்க்கையில் நம்ம அலங்கரிக்கிறது நமக்கு தடையாக இல்லை. நமக்குள்ள இருக்கிற வேண்டாத குணங்கள், வேண்டாத பேச்சுக்கள், வேண்டாத நடக்கைகள், கிரியைகள், சுவாபங்கள் அது தடையா இருக்குது. அதை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னா எடுத்து போடுவார் அவர். ஒரே நாளில் நடக்கலைனாலும் கொஞ்சமாக அந்த சுபாவங்கள் நம்மளை விட்டு மாறி தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுவோம். யாருமே ஒரே நாளில் அப்படியே டுப்புன்னு இப்படி மாறிடுறதான்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப பொய்யது. நாள் ஆகும், ஆனால் ஆயிடுவோம். கர்த்தரால நம்மளும் ஆயிட மாட்டோம். யாரால? கர்த்தரால ஆயிடுவோம். கர்த்தரை பிடிச்சிக்கிட்டா கர்த்தரால் ஆயிடுவோம். அவர் தான் நம்மளை அப்படி ஆக்க முடியும். அதை விட்டுட்டு நமக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் ஒன்று இப்போ ராத்திரி ஒன்று பேசுகிறான்,
விடிய காலக்குள்ளே ஒன்று பேசுகிறான். யார்? சாத்தான். அப்போ அவன் வந்து நம்மளை கூப்பிடாட்டிலும் வர்றவன் தான். ஆனால் நம்மளுடைய நினைவுகளும் எண்ணங்களும் அவனுக்கு ஏற்றபடி இருந்தால் அவனுக்கு சிக்னல் போயிடும், நம்மளை கூப்பிடுறாங்கன்னு. கூப்பிடாமலே வர்றவன், அவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ரெகுலராக வர்றது அவனுடைய வேலை. தேவன் கொடுத்த வேலை இல்லை, அவன் வேலை. அவன் அதில் வெக்கப்பட மாட்டான், அதில் இது பட மாட்டான், அவன் அதை பற்றி நினைக்கவும் மாட்டான், கொல்ல மாட்டான். இவன் எப்போ பார்த்தாலும் அடித்து அனுப்புகிறாள், இவன் எப்போ பார்த்தாலும் அடித்து அனுப்புகிறாள், இயேசுவின் நாமத்தினால அடித்து அனுப்புகிறாள், விரட்டி அனுப்புகிறாள், இது இதுச்சு இந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்லாம் வரமாட்டான், வந்துக்கிட்டே இருப்பான். கடைசி மூச்சு கத்தர்கிட்ட கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தாலும், எல்லாம் நம்ம சந்திக்கிற எல்லாம் தேவ பிள்ளைகள் சந்திக்கிறது எல்லாம் நீங்கினாலும் அவனுடைய நப்பாசை எப்படியாவது கவுத்து கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடணும். கொண்டு போய் நரகத்தில் கொண்டு அவன் போய் இருக்க போகிற இடத்துல, அவன் போய் அழிய போகிற இடத்துல கொண்டு போய் அழிச்சிடணும். உன்னதமானவனுடைய சித்தம் நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. ஒன்று நிறைவேறக்கூடாது, தேவனோடு கூட வாழ்ந்துடக்கூடாது. தேவனோடு இங்கே வாழ்ந்தால் தானே பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே வாழ்னா பரலோகத்துக்கு எங்கே போவோம்? போக முடியாது, போக முடியாது. அதனால் நல்ல விருப்பம் போல நவ வஞ்சகமாக உள்ளே வந்து நுழைவான். அப்போ நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவனுக்கு ஏற்றபடி இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான், உள்ளே வந்து ஆளுகை செய்வான். ஜெபிக்க விட மாட்டான், வேதம் வாசிக்க விட மாட்டான், இதை பண்ண மாட்டான். அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், கஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தம் உண்மையும் உத்தமாக வாழ்கிறவங்க வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ஏராளமான சோதனைகளை சந்திக்கிறாங்க, வேதனைகளை சந்திக்கிறாங்க, கஷ்டங்களை சந்திக்கிறாங்க, சத்துருவின் எதிர்ப்புகள், போராட்டங்கள், யுத்த காலங்களை நிறைய சந்திக்கிறாங்க. தப்பு செய்யாதவங்களும் சந்திக்கிறாங்க, தப்பு செஞ்சவங்களும் சந்திக்கிறாங்க. ஆனால் தப்பு செய்யாதவங்களுக்கு தேவன் துணை நிற்கிறாரு. தப்பு செய்தவங்க தேவனிடத்தில் வந்து கதறி மன்னிப்பு கேட்டு கிருபையாய் கதறும் போது தேவன் அவங்களுக்கு மன்னிச்சு இரக்கம் பாராட்டி அவங்களுக்கும் துணை செய்கிறாரு. பாவிகளை தான் ரட்சிக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியில், ஆத்மாவில், சிந்தையில், மனதில், பொருளாதாரத்தில், வாழ்க்கையில் சகல விதத்திலும் சுகம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து தகப்பன். என்ன தகப்பனே சொல்லியிருக்கிறார், நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இரக்கத்தை தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் இரக்கத்துக்கு பாத்திரவானாய் பாத்திரவாட்டியாய் நான் நடக்கணும் இல்லையா, நான் பேசணும் இல்லையா? அதை வந்து நம்ம சொல்லும்போது தேவன் அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் சொல்லும்போது ஏசப்பாவையே கல்லெறிய தான் செஞ்சாங்க. அப்போ அவர் வார்த்தையை சொல்கிற ஊழியக்காரங்களை கல்லெறிய மாட்டாங்களா? கல்லுன்னா இந்த கல் இல்லை, வெறும் இந்த கல் மட்டும் இல்லை, இந்த கல் உண்மையில பூமியில் எரியிறாங்க நிறைய இடத்துல. வார்த்தை, எண்ணங்கள், சிந்தனைகளில் நம்ம பேச மாட்டாங்க, ஆனால் எதிர்ப்பாங்க பயங்கரமாக. அவங்க ஆவியில், அவங்க சிந்தனைகளில், எண்ணங்களில், ஆத்மாவில் பயங்கரமாக எதிர்ப்பாங்க, அப்படியே எதிர்ப்பாங்க. அது ஆவியானவரோடு இருந்தால் தான் அது தெரியும் அவங்க எதிர்க்கிறது. அவங்களுடைய எரிச்சல், கோபம், கொப்பளிப்புகள் எல்லாம் நமக்கு வந்து தேவ ஆவியானவரோட இருந்தால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. பார்க்கறதுக்கு பார்த்தா அப்படி சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியும், பயங்கரமான கடல் கொந்தளிப்பு போல் இருக்கும், கொந்தளிப்பு போல் உள்ளங்கள் இருக்கும். அப்போ நான் வந்து இதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இதுதான் எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளத்தில் இருக்கிற வேண்டாதது தான் போகணும். அவிவிசுவாசம், அவநம்பிக்கை, மற்றவர்களை காயப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, பாடுபடுத்துறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள் தான் என்னை விட்டு போகணுமே தவிர தேவன் என்னை எந்த பேட்டர்னில், பரிசுத்தர் என்னை எந்த பேட்டர்னில் நடத்துகிறாரோ அந்த பேட்டர்ன்லேருந்து மாறக்கூடாது. கர்த்தரால மாறக்கூடாது. நம்ம ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய், கர்த்தரிலே ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நடக்கணுன்றதுக்காக உள்ள வெள்ளையா இருக்கணும், வெளியில் வெள்ளையா இருக்கிறவங்களுடைய இதுக்குள்ளே போகக்கூடாது, அந்த சிம்பாலிக்குள்ளே போகக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஏற்கனவே கோபத்தை சம்பாதிச்சது பத்தாதுன்னு இன்னும் கோபத்தை சம்பாதிக்கணுமா? கர்த்தருடைய கோபத்தை சம்பாதிக்கணுமா? அப்போ விடிய காலக்குள்ளே சாத்தான் என்னென்னலாம் பேசியிருக்கிறான் அதுன்னு தேவனுக்கு தெரியல.
விடிய காலக்குள்ள, இந்த விடிய காலைக்குள்ள நம்மக்குள்ள சாத்தான் எவ்வளோ பேசியிருக்கிறான்னு. அப்போ நான் தேவனோடு கை கோக்கணுமே தவிர சாத்தானோடு கை கோக்கவே கூடாது. தெரியாமல் தெரிஞ்சே கை கோத்து நஷ்டப்பட்டுட்டோம். திரும்பவும் சாத்தான் இடத்துல என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது, வரக்கூடாது. அவர் இறங்கணும்னு விரும்புகிறாரு. அவர் இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு, மன்னிச்சு இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன வார்த்தை தவறாது. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கும் அவர் செய்யணும்னு வச்சிருக்கிற காரியத்துக்கும் எதிரடியாக நாமளே நடந்துக்கிட்டு இருந்தோம்னா, பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தோம்னா அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிற அழிஞ்சு போகிற ஐஸ்வர்யத்தில் உள்ள ஐஸ்வர்ய காரியத்தை இருக்கிற பிரச்சனை தான் பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனை தீந்துரும் கர்த்தரால். அவர் தீர்க்கிற நாளில் தீர்த்துருவார். அவர் தீர்த்து அவர் எதோ தரணும்னு விரும்புகிறாரோ அவர் தந்ததெல்லாம் ஆவிக்குரியது தவிர மற்றதெல்லாம் இந்த உலகத்தில் அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் நான் புடவையை தூக்கிட்டு போவீங்களா? இங்கேருந்து கோட் சூட்டெல்லாம் இங்கேருந்து தூக்கிட்டு போவீங்களா அக்கல்ல வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு? தெரியாது. இல்லைன்னா எத்துன்னு போயிடுவீங்க. அதான் தெரியாது, தெரிஞ்சா எத்துன்னு போயிடுவீங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பெருமையாக நினச்சிக்கிறோம், நம்ம பெரிய தியாகம் பண்ணுறோம், சாக்ரிஃபை பண்ணுறோம் ஆண்டவருக்கு. இதை கழட்டிட்டா அதை கழட்டிட்டா தேவனுக்கு நம்ம ரொம்ப இது பண்ணிட்டா நம்ம தேவனை அப்படியே குச்சி குளிர வச்சிடுறோன்னு. இல்லை, அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு ரொம்ப பிரியம். கீழ்ப்படிதல் என்கிற தராசில் தான் பரலோகத்தில் உட்கார வைப்பார் நம்மளை. கீழ்ப்படிதல் அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அங்கே கீழ்ப்படிதல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாராங்க. கீழ்ப்படிதல் இல்லையா நேரம் நரகம்தான். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியாமல் ஒரு காலத்தில் போயிருந்தாலும் திரும்ப மனம் திரும்பி கர்த்தரால் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு இரக்கம் பாராட்டி அவர் கிருபையாய் சேர்த்து கொண்ட பிள்ளைங்க அதுக்கப்புறம் எந்த விதத்திலும் கீழ்ப்படியாமைக்குள்ளே போகாதபடி அவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்தால் அங்கே போய் நிற்கும் போது சிங்காசனத்தில் அவருக்கு முன்னாடி நிற்கும் போது நீதி உள்ள நியாயாதிபதியாக நிற்பாருங்க. அங்கே இரக்கம் பாராட்டுகிற மன்னிக்கிற தகப்பன அங்கே இருக்க மாட்டார். அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுல இருப்பார். அங்கே கீழ்ப்படிதல்ங்கிற தராசு இருக்கும். அந்த தெராசில் நம்மளுடைய கீழ்ப்படிதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு அந்த பக்கம் வைக்கப்படும். அதில் நம்ம அந்த கீழ்ப்படிதல் அதிகமாக இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போவோம், இல்லைன்னா கிடையாது. அப்போ இது வரைக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? இன்னைக்கு காலையில் யாருக்கு கீழ்ப்படிஞ்சோம்? தேவனுக்கா சாத்தானுக்கா? சாத்தான் கொடுத்த எண்ணத்துக்கா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா நல்லது. அது மணியாவது இனியாவது எது இதாவது அது நம்ம வரோம். நம்மளுடைய நல்லா யோசிக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம இல்லைன்னா நல்லது, இருந்துச்சுன்னா விட்டுருன்றாரு கர்த்தர். இருந்துன்னா விட்டுரு. நான் இல்லை 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 என்ன இப்படிலாம் சொல்லக்கூடாது. என்கிட்ட இல்லைன்னா விட்டுறணும், இருக்குன்னா விட்டுறணும். இல்லையா ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே என்னை வளர்த்து கொண்டு வாங்க, இன்னும் உமக்குள்ளே வளர்த்து கொண்டு வாங்க. யாரும் வளர்ந்து முடிஞ்சவங்களாம் அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. வேதத்தை கற்று உணர்ந்து அதில் நான் தேறி வந்துட்டவங்களாம் யாரும் கிடையாது. அது கடலை விட அதிகம். அது வேதத்தில் இருக்கிற சத்தியம் ஆழங்கள். அது உள்ளே போய் நான் எல்லாமே நீச்சல் அடித்து முங்கிட்டேன், இதுக்கப்புறம் இதில் முங்கி எடுக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லைன்னு சொன்னோம்னா அது மாதிரி ஒரு பிசாசு எதுவும் கிடையாது. இதில் கற்றது ஆவியானவரால் கற்றது கையால் இவ்வளோதான். கல்லாதது மணலத்தனையாக இருக்குது. இதில் அதுக்கு ஆயுசு பத்தாது. அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன்னு சொன்னால் சில காரியங்கள் நிறைய இருக்குது. சில காரியங்கள் என்ன செய்யப்படணும்? அகற்றப்பட வேண்டும். புறம்பான அலங்காரத்தை அகற்றதுனால நீ தேவனுக்கு பிரியமானவனா நீ இருந்துட முடியாது, பிரியமானவளா இருந்துட முடியாது. தேவன் வழி நடத்துகிற ஒரு பேட்டர்ன், தேவன் நடத்துகிற ஒரு இது இருக்கு. அதுக்கு மாறக்கூடாது. பின்னாடி வரக்கூடிய சகல ஆசீர்வாதத்தையும் அடி வாங்க வச்சிருவீங்க. கரெக்டாக அதில் போகணும். கரெக்டாக போகணும். சும்மா சுய முடிவு தன்னிச்சையான முடிவுகள் எல்லாம்
என் துக்கத்தை ஆற்றிடும், என் வேதனையை ஆற்றிடும், என் கஷ்டத்தை நீக்கிறோம், என் சாபத்தை நீக்கிறோம், என் தரித்திரத்தை நீக்கிறோம், எனக்கு அது ஆசீர்வாதமாக தடையாக இருக்கிற தடையெல்லாம் நீங்கிறோம், எல்லாம் வந்துடும்னு எங்கேயாவது கர்த்தர் அப்படி சொன்னாரா என்ன? வந்து பேசினாரா என்ன? இல்லைல்ல. அவரவருக்கு தெரியல இன்னைக்கு யார் பேசினான்னு. இன்னைக்கு பொழுது விடியும் வர வரைக்கும் யார் பேசினான்னு தெரியாதா நமக்கு? தெரியல. கர்த்தர் பேசினா என்னதான் பேசுவாரு? நம்ம ஆத்துமா ஆறுதல் அடையவும், தேர்தல் அடையவும், நாம் பலன் அடையவும், பலப்படவும், உயிர்ப்பிக்கப்படவும், நிலைநிறுத்தப்படவும், சீர்படுத்தப்படவும், நமக்கு அவர் நன்மை உண்டாகும் தான் பேசுவார். நீ மூலியா இரு, மொட்டையா இரு அப்படின்னு பேசுவாரா கர்த்தர்? பூமியே ஒழுங்கன்மை வெறுமன்மையா இருக்க விரும்பாதவர், இருக்க விரும்பாதவர். எப்போ பார்த்தாலும் சுய முடிவிலே போகக்கூடாது. சுய முடிவுக்குள்ளே எப்பயாவது ஒரு வாட்டி அப்போ போகலாமாண்ணா? எப்பவுமே போகக்கூடாது, எப்பவுமே போகக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதருங்க. அவளால் தான் இந்த வீடு இப்படி இருக்குது, அவளால் தான் இந்த தெரு இப்படி இருக்குது, அவளால் தான் இந்த இடம் சுத்தமாக இல்லாமல் இருக்குது, இவளால் தான், அவளால் தான், இவளால் தான், அவனால தான், இவளாலும் சொல்கிறாங்கல்ல குற்றம். நிறைய விஷயத்தில் அப்படி சொல்கிறாங்களே. இது அப்படியே பாத்திரத்தை போட்டு வச்சுருக்குது, இது அப்படியே மேடையை இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்குது, இன்னும் இது பெருக்காமல் வச்சுருக்குது, அது கூட்டாமல் வச்சுருக்குது, அது சுத்தம் பண்ணாமல் வச்சு. நான் இருந்த காலத்தில் அதெல்லாம் எப்படியெல்லாம் வச்சுருப்பேன் தெரியுமா? நான்லாம் எப்படிலாம் பண்ணுவேன். அந்த ஆண்டவர் சொன்னால் தான் தெரியும் அது என்ன லட்சணம்னு. இப்படி ஆளாளுக்கு என்ன செய்வாங்க? குற்றங்கள். உன்னால தான், அவங்களால தான், உன்னால தான், உன்னால தான், என்னால் தான் இந்த பிரச்சனை, நீ இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை, நீ இருக்கிறதுனால தான் பிரச்சனை, நீ இருக்கிறதுனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பல காரியங்கள் சொல்லிட்டு பழி போடுற காரியம், குற்றம் சொல்கிற காரியங்கள் இருந்தால் தேவன் இறங்க மாட்டார். தேவன் இறங்க மாட்டார். உனக்கு இறங்குவேன்னு சொன்ன அந்த காரியத்தில் என்ன செய்ய மாட்டார்? உருக்கமாக இறங்குவேன் என்று சொல்கிற காரியத்தில் இறங்க மாட்டார். 2ஆம் வசனம் 3, 4, 5. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமாம், உன் கண்ணில் இந்த பிரச்சனை இருக்குது, உன் கண்ணில் இந்த இருக்குது, துரும்பு இருக்குது உன் கண்ணில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தரோ இல்லை ஒரு அம்மாவோ சொல்கிறாங்க. நீங்கள் அதை தான் ஏசாமி சொல்கிறார். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் அல்லது சகோதரி கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன? அவங்ககிட்ட அந்த குற்றம் இருக்குது, இவங்ககிட்ட இந்த மீறுதல் இருக்குது, இவங்ககிட்ட இந்த தப்பு இருக்குது, இவன்கிட்ட இந்த இது இருக்குது, இந்த பேச்சு இருக்குது, இந்த இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு இது இன்னும் குத்தி பேசுகிறாங்க இல்லையா? இதுக்கத்தாலும் குத்தி குறை சொல்லி குற்றம் சொல்லிட்டு அவங்கள சொல்லுவாங்க, அவங்க பெத்த பிள்ளைங்களை சொல்லுவாங்க, அவங்க பிள்ளைங்களை சொல்லுவாங்க, அவங்க உடன் பிறந்தவங்கள சொல்லுவாங்க, ஏதோ ஒன்றில் காரியத்தில் சொல்லிக்கிட்டு வருவாங்க. வேலையை குறித்து சொல்லுவாங்க, அவங்க ஊழியத்தை குறித்து சொல்லுவாங்க, அவங்க பணிகளை குறித்து சொல்லுவாங்க, அவங்க படிப்புகளை குறித்து சொல்லுவாங்க. இப்படி பல காரியத்தில் குத்திக்கிட்டோம் குறை சொல்லிக்கிட்டோம், குற்றம் பண்ணிக்கிட்டோம், குற்றம் சாட்டிக்கிட்டுமே இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த இதை நான் எடுக்கணும்னா நான் எடுக்கலாம், நான் எடுக்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாரு தகப்பன், நீ இப்படி சொல்கிறியே, அவங்க கண்ணில் இருக்கிறது துரும்பு தான், உங்ககிட்ட என்ன இருக்குன்னா உத்திரம். வீட்டில் இருக்குல்ல உத்திரம்னா நம்ம தளத்தில் இருக்குல்ல உத்திரம்,
அந்த உத்தரம் அது எவ்வளோ பெருசு, அது அவ்வளோ பெருசு நீ வச்சுக்கிட்டு நீ அடுத்தவங்களதுலையே பார்த்துக்கிட்டு இருக்கிய. உன் இதை எப்போ பார்ப்ப? உன் இதை நீ எப்போ தான் பார்ப்ப? நீ பேசுறது எல்லாம் சரி, நீ சிந்திக்கிறது சரி, நீ எண்றது சரி, நீ நடக்கிறது சரி, எல்லாமே நீ நடந்து கொள்றதெல்லாம் சரின்னு நீ நடந்துக்கிட்டு இருந்தன்னா எப்போ தான் உன்னை பார்ப்ப? இல்லையா? அப்புறம் தேவன் அப்படி இப்படின்னு தேவன் பேரில் குற்றம் சொல்கிறதும் குறை சொல்கிறதும் மனுஷர் பேரில் சொல்லும்போது தேவன் பேரில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், தேவன் பேரில் வந்துடும். அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். எடுத்து போட வகை அதான் சொல்கிறார் 5ஆம் வசனம், மாயக்காரனே மாயக்காரியே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று சொல்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23, 33, 34, 35, 36, 37. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பாருங்க, இப்போ மீதி 2 வருஷத்துக்கு கீழே போவோம், 3 வருஷத்துக்கு கீழே போகலாம். பாருங்க, மரம் நல்லது என்றால் அதன் கனி நல்லது என்று சொல்லுங்க. இந்த மரத்தில் இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த மரத்தில் இருக்கிற பழம் ரொம்ப அருமையாக இருக்கும் போது அந்த மரம் நல்ல மரம் தானே சொல்லுவாங்க. அதை பழம் நல்லா இருக்குன்னா மரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? அப்போ நம்ம பேசுறது எல்லாம் கிருபையுள்ள தேவனுடைய வார்த்தைகளாக பேசுனா இந்த மரம் நல்ல மரம்னு சொல்லுவாங்க. அப்போ இது இந்த மரம் எங்கிருந்து இந்த சத்துவத்தை உரியுது? நல்ல கனி கொடுக்காத மரமும் எதை உரியுது? இது நல்ல மரம், இது நல்ல மரம் இல்லை. ரெண்டும் பூமிக்கு கீழே தான் பூமிக்கு கீழே தானே இருக்குது மரத்தினுடைய இதெல்லாம். அதனுடைய வேர் எங்கே போகுது? கீழே தானே போகுது, தண்ணியை தானே உரியுது. அப்போ எல்லாமே நல்லா தானே வரணும். இதுவும் நல்ல கனியை தானே கொடுக்கணும், அதுவும் நல்ல கனியை தானே கொடுக்கணும். ஆனால் இது நல்ல கனி கொடுக்குது, இது நல்ல கனி கொடுக்க மாட்டேங்குது. அப்போ எதை உரியுது? இது தேவனுடைய சாரத்தை, தேவ வார்த்தை வசனமாகிய அவருடைய கிருபையை உள்ள அவருடைய வசனங்களை வார்த்தைகளை அது உறிஞ்சி எடுத்துக்குது. அந்த சத்துவத்தை இது உரியுது. இது உரியுறது சாத்தானுடையது உரியுது. அப்போ எந்த கனியை கொடுக்கும்? இது புளிப்பும் தோற்பும் கசப்பும் நிறைந்த, வாயில் வைக்க முடியாத, மனுஷனுக்கு பயன்படாத ஒரு கனியை கொடுக்குது. இது மனுஷனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பலனையும் சத்துவத்தையும் கொடுக்குது, சுவையையும் கொடுக்குது. அப்போ இந்த மரத்தின் மேலே பிரியமாக இருப்பாங்க. இந்த மரம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு, இது ரொம்ப நாள் இருக்கணும்னு, ரொம்ப நாள் இருக்கணும். தான் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைய மாதிரி பார்ப்பாங்க. அந்த மரத்தை பார்ப்பாங்க. அப்படி அந்த மரம், அது மரம் நல்லது என்றால் அது நல்லது என்று சொல்லுங்க. அதன் கனி நல்லா இருக்கு, அது மரம் நல்லா இருக்கு, அது நல்லது என்று சொல்லுங்க, நல்லதென்று சொல்லுங்க. அப்போ அந்த ரிசல்ட் எதில் வந்துடுது? வேர் தான் மரத்தை சுமக்குது, மரம் வேற சுமக்கலை. வேறு தான் மரத்தை சுமக்குது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை சுமக்குது, நம்மளை நடக்க வைக்குது, நம்மளை வழி நடத்துது. தேவனுடைய வார்த்தை தான். மரத்தை வேறு தான் சுமக்குது. மரம் மேலே இருக்க தாண்டி நீ என்ன வேறு, நீலாம் தேவையில்லைன்னா பொத்துன்னு வந்துடும். அது வேறு தான் மரத்தை சுமக்கிறது என்று நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ வேறு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய மன்னிப்பு, கிருபை, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுதான் நம்மளை சுமக்குது. அப்போ நீ கொடுக்குற கனி என்ன? கனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, நம்மளை தான் சொல்றாரு. அப்படி விரியன் பாம்பு குட்டிகளே, யாருக்கு குட்டிங்க? சாத்தானுக்கு குட்டிங்களே, சாத்தானுடைய குட்டிங்களே.
அப்படிதான் எழுதியிருக்குது வேதத்தில். விரியன் பாம்புன்னா சாத்தான், சாத்தானுடைய குட்டிங்களேன்றாரு. சாத்தானுடைய குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நம்மளை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் யாராக இருக்கிறீங்க? பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீங்க? நல்ல வார்த்தைகளை எப்படி நல்ல வார்த்தை தேவனிடத்தில் இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்கள் எப்படி சில சொல்கிறாங்களா, எப்போ பார்த்தாலும் இடக்க முடக்கா பேசுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் தாறுமாறா. அது நம்ம நினைக்கிறோம். ஒரு அம்பு எடுத்து விடுறீங்க, ஒரு அம்பு எடுத்து விடுறீங்க, ஒரு மரத்தில் விட்டாலும் அதில் ஒரு ஜீவன் இருக்கு. அதில் மரத்தில் உயிர் இருக்குங்க. அது இருக்க போய் தானே அது வளருது. அது உயிரற்றதாக இருந்தால் அதில் என்ன இருக்காது தெரியாதோ? மரம் அழுவும், மரம் கண்ணீர் வடிக்கும். ஆமாம், மரம் அழுவும், மரம் கண்ணீர் வடிக்கும். மரமும் செடியும் கொடியும் பூக்களும் தேவனை துதிக்குதுன்னு சொல்கிறாங்களா? அப்போ அதுக்கு துதிக்கிற இது இருக்குல்ல அதுக்கு. ஏங்க நீங்களும் நானும் மறந்துடுறாங்க. அது மறவாமல் நீ இரவும் பகலும் துதிக்குது. தேவன் சிருஷ்டித்த யாவும் தேவனை துதிக்குது. மனுஷரில் தான் வேறுபாடு இருக்குது. தேவன் உண்டாக்கின சிருஷ்டிப்பில் இருக்கிற சகலமும் தேவனை இரவும் பகலும் துதிக்குது ஓயாமல். அப்போ அதுக்கு ஒரு இது இருக்குல்ல உள்ள. ஏங்க அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குங்க. உங்களுக்கு புரிய வைக்க நம்ம எனக்கு மெசேஜ் டைம் முடிஞ்சிடும். அப்போ விரியன் பாம்பு குட்டிகளே, நலமானது எப்படி பேசுவீங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இங்கே மூளையில், இங்கே சிந்தையில் கொண்டாந்து 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 சாத்தான் நிரப்புறான். கொண்டாந்து நிரப்புறான். நிரப்பினோன்னா வாயில் வெளியே வந்துடுது. இங்கே நிரப்பினோன்னா எங்கே வந்துடுது? வாயில் வெளியே வந்துடுது. எனக்கு எப்படி தான் வாயிலேருந்து வெளியே வருதுன்னே தெரியல. புஷ்குன்னு வெளியே வந்துடுது. புஷ்குன்னு அப்பப்போ வெளியே வந்துடுது. என் வாயிலேருந்து வேண்டாததெல்லாம் வெளியே வந்துடுது அப்படின்னு. எப்படி புஷ்குன்னு வரோம்? இங்கே தான் திறந்து விட்டுருக்குது. எங்கே திறந்து விட்டோன்னா சாத்தான் ஊதினே இருக்கிறான், நிரப்பின்னு இருக்கிறான். புடுக்குன்னு வரும். பின்ன வராமல் எப்படி இருக்கும்? புடுக்குன்னு அது புடுக்குன்னு வருதுன்றது ஈஸியாக சொல்கிறோம். அது அம்பு. ஒரு மனிதன் இருதயத்தில் அப்படி தச்ச உடனே ஒரு அம்பு ஒருத்தருடைய உள்ளத்தில் நீங்கள் அம்பு விட்டுட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் மேலே அம்பு விட்டிங்கன்னா அது உள்ளே குத்திச்சுன்னா என்ன வரும்? நெய்யும் வெண்ணையுமா வரும்? ரத்தம், வலி, வேதனை. சிலருக்கு உயிர் போயிடும். சிலர் சீரியஸாக இருப்பாங்க, உயிர் போயிடும். அப்போ டெய்லி அம்புகளாக விட்டுக்கினே இருந்தா, அம்புகளே விட்டுன்னு இருந்தா விட்டுருவாரா தேவனு? எப்போ பார்த்தாலும் சாத்தான் இப்படி பேச வச்சுட்டான், சாத்தான் இப்படி என்ன வச்சுட்டான், சாத்தான் என்ன இப்படி பேச வச்சுட்டான், எப்போ பார்த்தாலும் சாத்தான் பேச வச்சுட்டான்னு இப்படி ஆயிரக்கணக்கில் சொல்லிக்கினே போயிருந்தா அதுக்கும் ஒரு எல்லையை வச்சுருப்பார்ல. அதுக்கப்புறம் பலார்னு போட மாட்டாரா? அவர் போட்டாருன்னா நம்ம இருப்போமா? முதலாவது உயிரோட இருப்போமா? அப்போ வேத வசனம் சொல்லுது, போடப்பட்டிருக்கு, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன்னு சொன்னால் அவர் இறங்கிறதுக்கு நம்ம பாத்திரவான்களா பாத்திரவாட்டிகளா பேசணும், சிந்திக்கணும், எண்ணணும், நடக்கணும். பண கஷ்டத்தையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. பண கஷ்டம் கொடுமை தான், இல்லைன்னு மறுக்கலை, 1000 மடங்கு மறுக்கலை. ஆனால் அது அவரால் நீங்கிரும். அதனால் வந்திருக்கிற எல்லா வகையான உபத்திரவங்களும் அவமானங்களும் கர்த்தரால் நீங்கிரும். அதனுடைய பாடுகள், கொடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும் கர்த்தரால. அப்ப இது நிறைஞ்சிருந்தாதான் இதை பேச முடியும். இன்னைக்கு காலையில எவ்வளவு துக்கப்படுத்திருக்கீங்க தேவனை? யோசித்து பாருங்க, துக்கப்படுத்திருக்கோமான்னு தேவனை. என்ன நடத்துற பாதையில, வழியில என்ன ஒரு விதமா என்ன நடத்துறதுக்கு விரோதமா நான் முடிவெடுக்க கூடாது. எப்போ பார்த்தாலும் தேவனை விசனப்படுத்திக்கிட்டு ஏற்கனவே நிறைய பண்ணிட்டோம். திருப்பி 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 அதை என்ன செய்யக்கூடாது. ஜீவனை விரும்பணும், மரணத்தை விரும்பாத. எனக்கு மரணம்னு அதையே விரும்பாத, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காது, அதையே அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஜீவன் தான். ஜீவனும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். எதை தேர்வு செய்து கொள்றாரு? நீ ஏன் அதை சூஸ் பண்ணிக்கன்னு கூட சொல்லலாம். அப்படி வச்சுட்டு அவரே சொல்லிடுறாரு, ஜீவனை தெரிந்து கொள்ளுன்றாரு. அப்போ வாயின் வார்த்தையில் வர்றது எல்லாமே
அது ஜீவனம், அது ஜீவனும் மரணமும் அதில் இருக்குது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கடியை புசிப்பார்கள் நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்குது. இந்த அதுதான் இப்படி புரியும்படி சொல்றது. இந்த ட்ராமா போடுறது, அது பண்ணுறது, இந்த நடிக்கிறது, ஆக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தேவனை ஆராதிக்கிறது, தொழுதுகிறது, அவர் மேலே தாகமாக இருக்கிறது, வாஞ்சியாக இருக்கிறது, வைராக்கியமாக இருக்கிறது, அவருக்காக நான் எதையும் செய்வேன்ற இதெல்லாம் அவர்கிட்ட எடுபடாது. யார்கிட்ட எடுபடாது? கர்த்தர்கிட்ட எடுபடும். நான் தயால பிரபு, நான் தயால பிரபுடி, நான் தயால ராணி, நான் அப்படி இப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவருக்கு தெரியும் யார் தயாளம் இல்லைன்னு அவருக்கு மிக நன்றாய் தெரியும். கர்த்தருக்கு அவருக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம். அவருக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம். எல்லாரையும் நேசிக்கிறது போல அவங்க யாரையும் நேசிக்க முடியாது. தேவனை போல அவங்க ரத்தத்தில் வர்றவங்கள தான் நேசிப்பாங்க அதிகமாக. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால வர்றவங்கள அதே மாதிரி நேசிக்க மாட்டாங்க. பரலோக தகப்பன்தான் அப்படி நேசிப்பார். பரலோக தகப்பன்தான் அவருடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிப்பார், ஒரே மாதிரி அன்பு கூறுவார். அந்த அன்பு கிட்டலாம் எந்த அன்பும் கிட்ட வர முடியாது. அப்போ 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நான் எதில் நிறைஞ்சிருக்கிறேன்? தேவ ஆவியானவரால் நிறைஞ்சிருந்தா தேவ வசனமும் தேவன் நமக்கு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லி கேட்டது கொண்டது அதிலிருந்து எடுத்து கொடுப்பார். கிறிஸ்துவிலிருந்து எடுத்து கொடுப்பார் ஆவியானவர். அதில் நிறைஞ்சிருந்தா அதுக்குரிய வார்த்தையை பேசுவேன். அப்போ எனக்கு இரக்கம் கிடைக்கும், நிச்சயமாக இரக்கம் கிடைக்கும். அந்த இரக்கமே என் பிரச்சனையெல்லாம் தீர்த்துரும். என்னை எல்லா பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி ரட்சித்துறோம். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களை இதாக்கிறோம். நான் பட்ட நஷ்டங்களை எல்லாம் பல மடங்கு சரி செய்து கொடுத்துரும் என்று நான் சொல்லணும். பெற்றுக்கொள்ளும் பரியந்தமும் நான் சொல்லணும். பெற்றுக்கொண்ட பிறகும் ஆண்டவருடைய கிருபையை குறித்தும் இரக்கத்தை குறித்து ஸ்தோத்தரித்து சொல்லணும். நன்றி சொல்லி சொல்லணும். 36, 37. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். தப்பிக்கவே முடியாது மகனே மகளேன்ற, நீ தப்பிக்கவே முடியாது. நான் தெரியாம பேசினேன், என் கொண்டேன், அது இதெல்லாம் நீ தப்பிக்கவே முடியாதுன்றார். அதுதான் அர்த்தம், நீ தப்பிக்கவே முடியாது. நான் ஞாபகம் இல்லை, நான் அப்படி பேசினா நான் கொண்டேன், அங்கே எல்லாமே வெட்ட வெளிச்சமாக அங்கே திரைப்படம் போல காட்டப்படும். தப்பிக்கவே முடியாதுன்றார். 37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமாம், குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பேஜ் 300. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, அவருக்கே கணக்கு. மறைக்கவே முடியாது, ஏமாற்றவே முடியாது. என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அவர்கிட்ட ஏமாற்றவே முடியாது. ரோமர் 4ஆம் அதிகாரம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21. ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற
வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, நம்புவதற்கு ஏதுவே இல்லை, நம்புவதற்கு ஏதுகரமான காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் இவர் வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு மனிதன், காப்பர்லையும் வெண்கலத்திலையுமே இவரை செய்திருக்கிறார் கர்த்தர். ஆபிரகாம எதில் செய்திருக்கிறாரு? காப்பர்லையும். மண்ணில், நம்மளை போல மண்ணான மனுஷன் அவர். எல்லாரையும் மண்ணில் தான் உண்டாக்குனாரு. இன்னொருத்தர் அப்படி எங்கன்னா போயிட போகிறீங்க காப்பரில் வெண்கலத்தில்ன்னு கூட்டிகிட்டு போயிட போகிறான் எங்கேயாவது அண்ணே. எல்லாம் மண்ணில் தான் ஆதாமை உண்டாக்குனாரு. ஆதாமை புரியுதுங்களா? நம்ம மண்ணான மனுஷன், மகிமையான தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்குது, அவர் சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளை ஜீவாத்மாக்குனாரு. நம்ம அவருடைய ஆவியும் அவருடைய ஆத்மாவுடையவங்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம மண்ணினால் உண்டாக்கப்பட்டவங்க, மண்ணினால், அவரும் மண்ணில் உண்டாக்கப்பட்டவர் தான். நம்மளை போல உள்ள ஒரு மனிதர் தானே ஆபிரகாமும். தேவன் அவரை அழைத்து கொண்டார், அவரை அழைத்தார், தெரிந்து கொண்டார், முன் குறித்தார், அதெல்லாம் சத்தியம். ஆனால் அவர் மட்டும் எப்படி நம்ப முடிஞ்சது? அவரும் இந்த உலகத்தின்படி, உலக வாழ்க்கையின்படி பலவிதமான நம்பிக்கைகளில் வாழ்ந்தவர் தான். கர்த்தர் அவரை அழைத்து, தேவன் அவரை அழைத்தார், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்க ஆரம்பித்தார். இப்போ அவர் மட்டும் எப்படி இருந்தார்? அவர் 100 வயசு இருக்கும்போது அவருக்கு உடம்பு எப்படி இருக்கும்? ஏங்க, 100 வயது ஆபிரகாமுக்கு 100 வயது இருக்கும் வரைக்கும் கர்த்தர் பிள்ளைய கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தார். பிள்ளைய கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தார். சாராளுக்கு 90 வயது வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாயெல்லாம் நின்று போய், அது இருக்கும், மாதவிடாய் நின்று 20-25 வருஷம் இருக்கும். அப்படி இருந்து கர்ப்பம் எல்லாம், கர்ப்ப அவயங்கள் எல்லாமே செத்து போன நிலைமையிலும் அவங்க தேவன் பிள்ளையை சொன்னபடி கொடுக்க வல்லவராக இருக்கிறார்னு நம்பினாங்க. அதில் எந்த சந்தேகமே படலைன்னு போட்டப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய இரக்கம், தேவன் சொன்ன நோக்கம், தேவன் சித்தம், தேவன் குறித்த நாள், அதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாள் வரும்போது தேவனுடைய இரக்கம் வந்துச்சு, ஈசாக்கு பிறந்துட்டார். அவங்க எல்லாம் அந்த உலகத்தின் வழக்கத்தின்படியே அவங்களுக்கு அழகாக பிள்ளை ஒரு பழுது இல்லாமல் தாயின் வயிற்றில் அருமையாக உருவாகி, அருமையாக சுகப்பிரசவமாகி, எல்லாரும் போல் அவங்க ஒரு பிள்ளைக்கு அவங்க வளர்க்குறது, தாய்ப்பால் கொடுத்து எப்படி வளர்ப்பாங்களோ அப்படி வளர்த்தாங்க. எந்த வயதில்? 90 வயதில். இதெல்லாம் நடந்த சத்தியமான சத்தியம். பூமியில் தேவன் நடத்தினது சத்தியம், வேதத்தில் எழுதப்பட்ட சத்திய வார்த்தைகள். இதெல்லாம் பொய் கிடையாது. பொய். அப்போ அதெல்லாம் எதுக்காக எழுதி வச்சிருக்கிறாரு? நமக்காக தானே எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கு இடையில அவங்க தவறு செய்திடுறாங்க. ஆபிரகாம் ஒரு தவறு செய்திடுறாரு, ஒரு பாவத்தை செய்திடுறாரு, வேண்டாத ஆலோசனைகளுக்கு விழுந்துடுறாரு. அதுக்காக ஆபிரகாம்னு விட்டுட்டாரா? தண்டனை கொடுக்க தான் செஞ்சார். நல்ல தண்டனை கொடுத்தாரு, ஆனால் மன்னிச்சு இறங்கினார். மன்னிச்சு இறங்கி அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார், அவர் சித்தத்தையும் நிறைவேற்றினார். இதே தான் நமக்கும், இதே தான் நமக்கும். அப்போ நமக்கு முன்மாதிரி ஏசப்பா தான். வேற எந்த மனுஷனும் எந்த விஐபியும் கிடையாது. எந்த வின்னு நிறைய வின்னு போட்டு போகலாம். விஐபி எந்த விஐபியும் கிடையாது, ஏசப்பா மட்டும்தான் நம்மளுடைய முன்மாதிரி. நம்மளுடைய முன்மாதிரி ஏசப்பா தான், ஏசப்பா தான். அப்போ அவங்க எல்லாம் இருந்தாங்களே, அவங்கள எப்படி எந்த பேட்டர்னில் கர்த்தர் நடத்தினாரோ அதில் தானே போனாங்க அவங்க. இல்லை வெள்ளச்சேலை வழியிலையா போனாங்க? அவர் வச்சிருக்கிற நாளில் அவர் அலங்கரிப்பார். உள்ளான மனுஷனுக்குள்ள அலங்காரத்தை, பரிசுத்த அலங்காரத்தை, பரிசுத்தம், உண்மை, உத்தமம், நீதி, சத்தியம் என்கிற அலங்கரிப்புக்குள்ள தேவனுக்கேற்ற சிந்தனைகள், எண்ணங்கள், பேச்சுக்கள், நடக்கைகள், கிரியல் என்கிற ஒரு உன்னதமான அலங்காரமும் டிசைனும் நமக்குள்ள உருவாகி முடியும் போது வெளியரங்கமான அலங்காரம் அவருக்கு அற்பம். அந்த வெளியரங்கமான அலங்காரத்தை கொடுத்துருவாரு. அந்த வெளியரங்கமான அலங்காரத்தை உனக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ கெடுத்து நீ நாசப்படுத்தி தேவனை அசிங்கப்படுத்தாத, தேவனை அசிங்கப்படுத்தாத. இருக்கம் பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு அசிங்கப்படுத்தாத, தேவனை
அசிங்கப்படுத்தாத. தேவன் பேசுறது இல்லை, இந்த வார்த்தைகள் தேவன் பேசலைன்னு சொன்னான்னா அது போல அபாத்திரர் வேற யாரும் இல்லை, எனக்கு தெரியாது. என்னையும் சேர்த்தான் தேவன் பேசுறாரு, தேவ ஆவியானவர். இல்லை தேவன் பேசலை, இல்லை 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 தேவன் பேசலை அப்படின்னா அது அவங்கவுங்க பாடு, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அப்போ தேவன் பேசினா அது நன்மைக்காக தான் பேசுவார், நம் ஒவ்வொருவருடைய நன்மைக்காக தான் பேசுவார். அதை நாம் அறிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். இந்த சாத்தான் பையன் வந்து 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 அவன் பேசுகிறவன், அவன் தான் உலகத்திலே நம்பர் 1 வெக்கங்கட்டவன். அவன் வெக்கங்கட்டவன் அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் அதை பற்றி கவலையே பட மாட்டான். அவன் அது நம்மளை வந்து கவுக்குறதுலையும் நம்மளை கவுத்து போகிறதுலையும் அவன் சோர்வடையவே மாட்டான், டயர்டாகவே மாட்டான். கொஞ்சம் டயர்டாக இருக்குது மூச்சு வாங்க இதெல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு மூச்சே வாங்காது, அவனுக்கு மூச்சே வாங்காது. கொஞ்சம் அசந்துட்டான், கண் அசந்துட்டான்லாம் இருக்கவே மாட்டான். அதனால தான் தேவன் நமக்கு இரவும் பகலும் கண் உறங்காமல் காக்கிறாருன்றதுக்காக நான் எப்படி வேணாலும் என் சொந்த பேட்டர்னில் போகலாமா, என் சொந்த முடிவில் போகலாமா, சொந்த வழியில் போகலாமா, வெயிட் பண்ணி பார்த்தேன் வேலைக்கு ஆகலைன்னு போகலாமா? அவரவர் நம் ஒவ்வொருடைய கீழ்ப்படியாமையினாலே வந்த அத்தனை தரித்திரத்தையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், மன்னிச்சு. அந்த கிருபையும் இரக்கமும் அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர்கிட்ட இருந்து வரும், அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக வரும். நான் ரொம்ப சோகமாக ரொம்ப இதுவாக இருந்தால் தேவன் உடனே என்னை பிளஸ் பண்ணிடுவார்லாம் அர்த்தம் அப்படி கிடையாது. நம்மளை சரி பண்ணி தான் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை சரி பண்ணி தான் ஆசீர்வதிப்பார் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம். முப்பத்தஞ்சிலிருந்து 43. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமாம், இது பல முறை நம்ம வாசித்திருக்கோம். என்ன இரக்கம் கேட்கறதுக்கு, உலக பிரகாரமாக இரக்கம் கிடைக்கிறதுக்கு அவன் பாத்திரவானே இல்லாதபடி இருந்தான். ஆனால் தேவனுடைய கண்களில் அவனுக்கு இரக்கம் தேவன் வச்சிருந்தார். பின்னாக அவனை ஒரு ஊழியக்காரனாக, தேவனுடைய சீஷனாக, தேவனுடைய அப்போஸ்தலனாக தேவன் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை அவர் அடைஞ்சிட்டார், கர்த்தரை பிடிச்சிட்டார். வாழ்க்கை என்னவோ வேறு விதமாக இருந்தது. மனுஷர் பற்றியில் பிச்சை எடுக்கிற ஒரு அவலட்சணமான கோலம், ஒரு மோசமான நிலைமை, ஒரு அடித்தட்டையும் விட ரொம்ப கீழ்மட்டமான ஒரு நிலைமை, யாராலும் மதிக்கப்படாத ஒரு மனுஷன். அவருக்கு பார்வை என்றது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அவருக்கு கர்த்தரால இலவசமாக கிருபையா ஈவா தேவன் பாராட்டின இரக்கத்தில் அவர் வார்த்தை அவனுக்கு பார்வையை கொடுத்துருச்சு. இந்த பார்வையை கொடுத்த இவர் தான் உலக ரட்சகர், உலக மீட்பர் என்று சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டார். தேவன் அவரை ஏற்கனவே முன்குறிச்சும் வச்சுருந்துருக்கிறாரு, தேர்ந்தெடுத்து அவர் பிடிச்சிக்கிட்டாரு. பிறகு அவர் கர்த்தருடைய தாசனாக அவர் இந்த உலகத்தில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை உலகெங்கும் சொல்லும்போது அவருக்கு எத்தனை கனம், மனுஷருக்குடைய கன மகிமையெல்லாம் அவருக்கு கிடச்சிருக்கும். அவர் பிச்சை எடுக்கிற நிலைமையாக இருந்திருப்பார்? இல்லை 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 இல்லை. அப்போ அவருடைய நிலைமை எல்லாம் மாறிடுச்சு இல்லை, கர்த்தர் அவருக்கு இரக்கம் பாராட்டின உடனே. ஆனால் அவர் யாரை நோக்கி கூப்பிட்டாரு?
தேவனையே நோக்கி விடாமல் கூப்பிட்டார். எல்லாம் தட்டுதல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கூப்பிடாத கூப்பிடாத கூப்பிடாதன்னு. நான் தேவனை கூப்பிட்டு தான் இருப்பேன், கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னு. தேவனை கூப்பிட்டாரு. அவருடைய சூழ்நிலை, காரியங்கள், தொழில் கிளியில் எல்லாம் மாறிட்டு, வாழ்க்கை முறைமைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான வகையில் எல்லாம் பிரயோஜனமான ஒரு வழியில் மாறிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 8ஆம் அதிகாரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26-39. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேசனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் போதும். அப்போ பாருங்க, கர்த்தராகிய தேவன் ஊழியத்தில் சுவிசேஷத்தை ஊழியத்தில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து கொண்டு தன் பிரயாண பாதையில் கலிலேயா பகுதியில் ஒரு கதரனுடைய ஒரு நாடு ஒன்று இருக்குது. அதனுடைய கரை ஓரம் பகுதி, கடலுடைய கரை ஓர பகுதி, ஒரு ஒதுங்குப்புறமான பகுதி. என்ன பகுதி? ஆமாம், ஒதுங்குப்புறமான பகுதி. அந்த பகுதியில் அந்த கல்லறை இருக்குது. அங்கே என்ன இருக்குது? கல்லறைகள் இருக்குது, பிரேத கல்லறைகள் இருக்கிற இடம். அதில் ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு மனிதன் நிர்வாணமாய் ஒரு மனிதன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு கீறிக்கொண்டு வர்றவங்களெல்லாம் கல்லெடுத்து அடித்து நொறுக்கிறான், யார் கண்ணில் மாட்டினாலும். அப்போ அவனை பிடிச்சி ஊர் ஜனங்க எல்லாம் அவனை சங்கிலின்னா தெரியும் இல்லையா, அந்த நூல் வெள்ளை கலரில் இருக்குல்ல, இரும்பில் இருக்கும்ல, அப்போ சங்கிலி இல்லையா. இப்போ நீங்கள் சங்கிலி ஒன்று கையில் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இப்படின்னா உடஞ்சிரும். இப்படி பண்ணிங்கன்னா உடையம்ல. இல்லை ஒரு 4 பேர் சேர்ந்து இப்படி ஒரு அமுக்கம்னா உடஞ்சிரும், 2ஆக உடஞ்சிரும். இவ்வளோ பெரிய சங்கிலி 10 பேர் சேர்ந்தாலும் உடைக்க முடியாது, 25 பேர் சேர்ந்தாலும் உடைக்க முடியாது. இப்படி பூச்சி உடைக்க முடியாது. அந்த சங்கிலியை அவன் இப்படி உடச்சி போட்டுருவான், முறுக்கு உடைக்கிற மாதிரி உடச்சி போட்டுருவான். அவன் முறுக்கு உடைக்கிற மாதிரி உடச்சி போட்டுருவான், நூலை அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டுருவான். அவங்ககிட்ட யாராவது வருவாங்களா? அவன் யார கிட்ட வருவாங்களா? முதலாவது அப்போ யார் பெற்ற பிள்ளையோ அவனும் ஒரு தகப்பன் தாய்க்கு பிள்ளையாக தானே இருப்பான் குடும்பத்துக்கு. அப்போ அவன் தகப்பன் தாயிலேருந்தும் பிரிஞ்சு எடுத்து வந்து இந்த சமுதாயத்திலிருந்தும் அவன் துரத்தப்பட்டு
அவன் எல்லா விதத்திலையும் புறக்கணிக்கப்பட்டு அவன் ஒரு கல்லறையில் போய் வாசம் பண்ணுறதுக்கு கொண்டு போய் வைக்கிறான் சாத்தான். தனியே கொண்டு போய் ஒருத்தரிடத்திலும் வாசம் பண்ணாதபடி, ஒருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவனாக இராதபடி, சந்தோஷத்தை கொடுக்கிறவனாக இராதபடி, நிம்மதியை கொடுக்கிறவனாக இராதபடி, உபத்திரவப்படுத்துகிறவனாக இராதபடி, எல்லா விதத்திலும் உபத்திரமும் எல்லா விதத்திலும் எல்லா பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகிற ஒரு மனிதனாக அவனை வஸ்திரம் இல்லாதவனாக மாற்றிடுறான் சாத்தான். கடைசியில் அவனை வஸ்திரமே இல்லாதவனாய். அப்போ சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் செய்கிறது எல்லாவற்றையும் உறிஞ்சி எடுக்கிறவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக கடைசியில் இருக்கிற துணியோடு சேர்த்து உறிஞ்சிடுறவனாக இருக்கிறான். கர்த்தர் தேடி வந்து மன்னிச்சு இரக்கமும் தயவும் கிருபையுள்ள வார்த்தைகளை கொடுத்து, என்ன வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருதா? அது கிருபை உள்ள வார்த்தை. இதை முடிஞ்சவொன்னே வருதா பார்ப்போம். நம்ம முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகட்டும், வருதா பார்ப்போம். கிருபை உள்ள வார்த்தை அப்பவும் ஏடா கூடமான வார்த்தை. ஏன்? வேர்லேருந்து உச்சி வரைக்கும் என்ன இருக்கு? வேர்லேருந்து உச்சி வரைக்கும் என்ன இருக்குது? சாத்தானுடைய ஆளுகை இருக்கு. சாத்தானுடைய ஆளுகை இருக்கு. நம்ம யாக்கோபுல பகுதிக்கு போகணும், ஆனால் போக முடியல. மணி 7:30 போகுது, போக முடியல. அதனால தான் வாய் திருப்பி திருப்பி அதையே பேசுது. எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவு தேவ ஆவியானவர் கிருபை உள்ள வார்த்தைகளை கொடுத்தாலும் திருப்பி திருப்பி நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பேசுவேங்கிற ஒரு நிலைக்கு போகும்போது அவர்களால் பாதிக்கப்படுகிறவர்களை காப்பாற்றிட்டு கடைசியில் அவர்களை வேற வழி இல்லைன்னு ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு காலம் வரும்போது ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவருக்கு மனசே இருக்காது அப்படி செய்யறதுக்கு. கூடுமான வரைக்கும் பிள்ளைங்க அவர்கிட்ட வந்துடணும்னு தான் விரும்புவார். அவர்கிட்ட வந்துடணும்னு தான் விரும்புவார். முடியவே முடியாது, நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு நம்ம பிடியா நின்னா அவர் என்ன தான் செய்வார்? அவ்வளோதான், கைவிட வேண்டியதுதான் வரும். கைவிடாத தேவன் கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இவன் எல்லாத்தையும் முறிச்சு போட்டு எல்லாம் பண்ணுறான். அப்போ இவ்வளவு இது பண்ணுறவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது பரிதாபப்பட்டாலும், அவனுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணுன்னாலும் அவன் சாப்பாடை வாங்க மாட்டான், அடிப்பான். அவனுக்கு துணியை கொண்டு போய் கொடுத்து அவனை துணியை உடுத்திக்கொண்டு யாராவது இறக்கம் பாராட்டி கொண்டு வந்து கொடுக்க வந்தாலும் அவங்கள கொண்டு போட்டுருவான் இவன். அதனால் அதையும் யாராலையும் செய்ய முடியாது. பரிதாபப்பட முடியும், இறக்கப்பட முடியும், அதுக்கு மேலே யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இறக்கமே உருவானவர் அவனை மனதில் எண்ணி வர்றாரு, அந்த இடத்துக்கு வர்றாரு. வேதனைப்படுத்துவது எல்லாம் அவனை பிசாசுகள். ஆனால் தேவனிடத்தில் அதுங்க சொல்லுது, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீருன்னு அது சொல்லுது. வேதனைப்படுத்தினது தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்திலையும் தேவனுடைய ஆவியையும் ஆத்மாவை பெற்ற ஒரு மனிதனை பிசாசு அவனை உண்டில்லன்னு பண்ணி அவனை ஒட்டுமொத்தமாக உறிஞ்சி எடுத்துருச்சு. பிசாசு எல்லாவற்றையும் என்ன செய்கிறவன்? பறிக்கிறவன், உரிச்சு எடுத்துடுறவன் ஒன்று விடாம. அதை யோசிக்க மாட்டேன். இப்போ உறிஞ்சி எடுத்துட்டான்ல. காலையில் சாத்தான் பேசினான், ராத்திரி நான் எவ்வளோ பேசினானோ அவன் பேசுகிறான் டெய்லி தான் இல்லையா? நீங்கள் நல்லா பாருங்க, நல்ல தண்ணி ஒரு குடத்துக்குள்ளே வந்து கொட்டுது, ஒரு பீப்பாக்குள்ளே வந்து நல்ல தண்ணி கொட்டுது. ஒரு பக்கம் சாக்கடை கலந்த தண்ணியும் கொட்டுது. அதில் ஒரு பீப்பால் நல்ல தண்ணி கொட்டுதுங்க. உங்கள் பார்வையில் கார்ப்பரேஷன் தண்ணி கொட்டுது. ஒன்றில் இதில் தேங்காய் தண்ணி, சரி உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு ஆப்ரேஷன் தண்ணி பிடிக்காது, தேங்காய் தண்ணி கொட்டுது. இந்த பக்கம் சாக்கடை தண்ணி கொட்டுது. அந்த டப்பில் நிறையுது. நீங்கள் அந்த நிறைஞ்சதில் அதில் தேங்காய் தண்ணி வரைக்கும் எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. ஒரு டப்பு இருக்குங்க, டப்பு பாத்திரம், டப்புன்னா தெரியுதுங்களா? பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி ஒரு பாத்திரம் இல்லை ஒரு குடம், அதில் ஒரு தண்ணி தேங்காய் தண்ணி கொட்டுது ஒரு குழாயில். ஏன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் தண்ணி பிடிக்காது, அதனால தேங்காய் தண்ணி கொட்டுது. இந்த பக்கம் சாக்கடை தண்ணி கொட்டுது. அதில் அந்த பாத்திரத்துக்குள்ளே கொட்டுது. நீங்கள் அதிலிருந்து என்ன செய்யணும்? தேங்காய் தண்ணி வரைக்கும் கரெக்டாக எடுத்துக்கணும், சாக்கடை தண்ணியை விட்டுறணும். பண்ண முடியுமா? அப்போ நான் பைபிளும் படிப்பேன், நான் ஜபமும் பண்ணுவேன், ஆண்டவரை ஸ்தோத்திரமும் பண்ணுவேன், சாத்தான் சொல்கிறது எல்லாம் கேட்பேன், அதன்படி பேசுவேன், நடப்பேன்னா
தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வரதெல்லாம் வந்து தேவ ஆவியானவர் வரதெல்லாம் வந்து தேங்காய் தண்ணி மாதிரி. அது என்ன, அந்த பாத்திரத்தில் அந்த தேங்காய் தண்ணி மட்டும்தான் இருக்கணும். இந்த பாத்திரம் சுத்தமாகவும் உள்ளும் புறமும் சுத்தமாகவும் தேங்காய் தண்ணியால் நிறைஞ்சதாக இருக்கணும். அப்போ தான் அந்த பாத்திரத்துக்கும் பயனு, அந்த பாத்திரத்துலேருந்து குடிக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லையா? நீங்கள் சாக்கடை ஒரே ஒரு டம்ளர் தண்ணி அதுக்குள்ளே கொட்டினாலும் கெட்டு போச்சு, வந்து நிறையணும்னு அவசியம் இல்லை. இது யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. அப்போ யாக்கோபின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்படியே இன்னைக்கு ஒன்று உரியறான், நாளைக்கு எல்லாமே உறிஞ்சிருவான். எல்லாமே அவனுக்கு என்னத்தை உறிஞ்சிட்டான் கடைசியில் இந்த மனுஷனுக்கு? அவனுக்கு உண்டானது எல்லாம் உறிஞ்சிட்டான். அவன் தாய் தகப்பனை விட்டு பிரிச்சுட்டான், அவன் உறவுகளை விட்டு பிரிச்சுட்டான், அவன் மனித சமுதாயத்திலேருந்து பிரிச்சுட்டான். அவனை எல்லா விதத்திலையும் அவனை மிருகத்தை விட கேவலமான முறைக்கு கொண்டு வந்துட்டான். மிருகத்தை விட கேவலமான முறைக்கு கொண்டு வந்துட்டான் இல்லையா? தேவன் அவனை தேடி வர்றாரு, அவனை விடுதலையாக்கத்துக்காக, அவனை இரக்கம் பாராட்டி அவனை விடுதலையாக்கத்துக்காக ஏசப்பா அவனை தேடி வர்றாரு. அவனுக்கே தெரியாது. எப்படி தெரியும் அவனுக்கு? அவன் நிலையிலேயே இல்லையே, அவன் சொந்த புத்தியிலேயே இல்லையே. முழுக்க முழுக்க சாத்தான ஆவிகளால் ஆளப்படுறானே. அவன் அன்னைக்கு கல்லறையில் இருந்தான். அநேகர் வீட்டில் கல்லறை போல இருக்கிறாங்க, கல்லறையில் இருக்கிறது போல இருக்கிறாங்க. அவன் தன்னை பீறி கொண்டு இருந்தான், தன் நிலையை மறந்துருந்தான், பீறி கொண்டிருந்தான். வர்றவங்களை எல்லாரும் பீறுகிறவனாக இருந்தான் கல்லறையில். ஆனால் அநேகர் வீடுகளிலும் அவரவர் வசிக்கிற இடங்களிலும் போக்கிலவத்தில் அநேகரை பீறுகிறவர்களும் தங்களை பீறிக்கொள்வது போல மற்றவர்களையும் வார்த்தையினாலே கிரியையினாலே செய்கையாலே பீறுகிறவர்களுமாய் இருந்தால் கர்த்தருக்கு எவ்வளவு மனநோவாக இருக்கும், எத்தனை மனநோவாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நாளை இரக்கமுள்ள கிருபை பாராட்டுகிற ஒரு நாளிலே அவனை தேடி வந்தார் கர்த்தர். தேடி வந்தபோது பிசாசுங்க சொல்லுது, என்ன வேதனைப்படுத்தவா வந்தீர்னு. அவரை சொல்லுது, உன்னதமான தேவனே, தேவனுடைய குமாரனே, நீங்கள் என்ன வேதனைப்படுத்த வந்தீங்களா? அது இப்போ ஆண்டவரை உயர்த்தி எல்லாம் பேசுனா அதுக்காக மயங்கிடுவாரா என்ன? நம்மளை ஏன் தேவ வசனத்தை நம்மளால் கேட்க முடியாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறோம்? காரணம் என்ன? தேவ ஆவியானவர் நமக்குள்ள வரணும், வந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியும். அப்போ தேவ ஆவியானவர் இருந்தால் தான் என் உள்ளம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும். நான் இருதயமாக நான் விருப்பமாக ஆவலாக கேட்டால் தான் தேவ ஆவியானவரும் எனக்குள்ளே வருவார், யாராக இருந்தாலும் வருவார். அப்போ வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லும்போது நான் உன்னை வேதனைப்படுத்த வரலப்பா, அவனை விடுவிக்கணும் எதை பேசினாரா கொண்டாரா? அதுங்க ஒரு விண்ணப்பம் பண்ணுதுங்க, ஒரு வேண்டுகோள் வைக்குது. எது? பிசாசு வைக்குது. எவ்வளோ பிசாசு இருக்கு? 6000 பிசாசு அதுக்குள்ள இருக்கு. எவ்வளவு? ஒரு பிசாசுல ஒரு அம்மா பண்றதே தாங்க முடியல, ஒரு ஐயா பண்றதே தாங்க முடியலன்னா 1-2 பிசாசுக்கு அந்த பிசாசு தாக்குதலுக்கு ஆளாடுறவங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 6000 வந்ததுன்னா அந்த அம்மா என்ன ஆவாங்க? பக்கத்தில் இருக்கவங்க, சக்கத்தில் இருக்கவங்க, பின்னாடி இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன ஆவாங்க? ஆடுறவங்கள ஒரே அடியில் இங்கேருந்து வடப்பையில் போய் விழுந்துருவாங்க. ஒரே அடியில் கீழே வந்துடுறதில்ல, ஒரே அடியில் போய் வடப்பையில் போய் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி அப்போ அதுங்க கேட்குது, என்னன்னு, எங்களை நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க. எங்கே அனுப்பிடாதீங்க? நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க. அங்கே பன்னி மேய்து, பன்னிக்குள்ளே போயிடுறோம். எங்கே போயிடுறோன்னு? பன்னி அங்கே ஒரு 2000 பன்னி மேயுது, இது இருக்குது 6000. என்ன 2000 பன்னி ஒரு இடத்துல மேயுது, யாரும் மேய்க்கிறாங்க. 2000 பன்னி மேயுது. இது எத்தனை ஆவிங்க? 6000 ஆவி. அப்போ பார்த்துங்க, அதுங்க நாங்கள் அங்கே போகிறோன்னு கேட்குது. உடனே சொல்கிறாரு போ அப்படின்றாரு. சொன்ன மாத்திரத்தில் அவனை விட்டு என்ன செய்யுது? அப்போ பிசாசு பேச்சையே பிசாசுக்கே ஒரு இறக்கம் பாராட்டி பன்னிக்குள்ளே அனுப்பி விட்றாரு. நமக்கு இறக்கம் காட்ட மாட்டாரா? உண்மையாக மன்னிப்பு கேட்டு கதறி கேட்டு செய்த தப்புதத்துக்கு, பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, மீறுதலுக்கு, கீழ்ப்படியாமைக்கு எல்லாவற்றுக்கும் செய்து இது எல்லாமே என்னால் ஆயிற்றுன்னு சொல்லி என்னுடைய
துணிகரத்தினால நடந்தது, என்னுடைய எல்லா கீழ்ப்படியாமையின நடந்தது என்று சொல்லி முழுமையாய் பாவ அறிக்கையை செய்து அவர்கிட்ட மன்றாடி கதறும் போது இறங்காம இருப்பாரா? இறங்காம போனா அவர் தேவனும் ரட்சகரும் ஆவியானவரும் கிடையவே கிடையாது. அவர் மெய்யான தேவனே கிடையாது. சிலுவையில் மரித்ததும் பொய்யா இருக்கும். அதனால அவர் இறங்கவே இறங்குவார் என்பதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. சத்தியம் அது. அது சத்தியம். இறங்கவே இறங்குவார். கர்த்தர் இறங்கவே இறங்குவார். இறங்காம போறதே கிடையாது. யார் இறக்கம் காராட்டிலும் அவர் இறக்கம் காட்டியே தீருவார். இறக்கம் காட்டியே தீருவார். இதை நான் சொல்லணும். நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும். சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். பெற்றுக்கொண்ட பிறகு சொல்வது வேற, பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சொல்வது வேற. பெற்றுக்கொண்டு சொல்வது இன்னொரு விதம். பெறுவதற்கு முன்பதாக சொல்வது தான் அவருக்கு ரொம்ப பிரியம். ரொம்ப பிரியம். இதை சொல்லவும் நமக்கு தகுதி இல்லை தான். ஆனால் அவரை தவிர நமக்கு வேற தேவனும் ரட்சகரும் ஆவியானவரும் இல்லை. வேற வழியில் அவரை தான் சொல்லணும். வேற யாரும் கிடையாது. வேற யாருமே கிடையாது. அது இறக்கம் காட்டிடுறாரு. இறக்கம் காட்டுறாரு. அப்போ போய் எல்லாம் ஓடி போச்சு. அந்த பண்ணி கூட்டத்துக்குள்ள இந்த பிசாசு உள்ள போனால் பண்ணி தாங்க முடியாமல் கடலில் வந்து செத்து போச்சு. அப்போ இவ்வளோ நாள் அவன் எப்படி உயிரோட இருந்தான்? ஒரே ஆளுக்குள்ள 2000 பண்ணிக்குள்ள இது போய் 6000 போய் 2000 செத்து போச்சு. ஒரு ஆளுக்குள்ள 6000 உள்ள ஆள் எப்படி தான் இருந்தான் உயிரோட? இது ஆடிக்கிட்டு இருந்தாலும் எது இருந்தாலும் ஆடிக்கிட்டு இருந்தா என்ன? ஒரு தடவை பிசாசு ஒருத்தருக்குள்ள அப்படி வந்தாலும் இந்த வீட்டே ரெண்டா ஆக்கிடுறாங்க. டாங்கு முக்கி காணம் போட்டான் டகா முக்கான்னு ஆக்குறீங்க அப்போன்னு சொல்லிட்டு. அப்போ அது அவனை போன உடனே அவனுக்கு புத்தி தெளிவு உண்டாயிருது. அவனுக்கு என்ன உண்டாயிருது? புத்தி தெளிவு உண்டாயிடுச்சு. இப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அவன் பேர் என்ன, உண்மையான பேர் என்னன்னு தெரிஞ்சிட்டு, அவன் இன்னார் என்று தெரிஞ்சிட்டு, இன்னாருடைய தகப்பந்தாய்க்கு பிள்ளைன்னு தெரிஞ்சிட்டு, இன்னாருடைய உறவினர் என்று தெரிஞ்சிட்டு, இந்த ஊரா இந்த தேசத்தான் என்று தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு தெரிஞ்சிட்டு அவனுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது என்ன? வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாரு? வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷனுக்குரிய கனத்தை கொடுத்துட்டாரு. அவனுக்குரிய கனத்தை கொடுத்துட்டாரு. வஸ்திரம். சாத்தான் உறிஞ்சிட்டான். தேவன் உடுத்து விற்கிறார். தேவன் உடுத்து வித்து அவனை வாழ வைக்கிறார். அவனை மீட்டு வாழ வச்சு அவனை பிள்ளையாக்கிட்டார். இந்த சமுதாயத்தில் அவனும் ஒரு நல்ல மகனாக வாழறதுக்கு ஒரு தகுதியை ஏசப்பா உண்டு பண்ணி கொடுத்துட்டாரு. அவருடைய மிகுந்த இரக்கம் இதை செஞ்சிச்சு. அந்த இரக்கம் நமக்கு இல்லையா? நம்ம எல்லோருக்கும் இல்லையா? நம்ம உண்மையாய் அவரை தேடினா, நாடி அவருக்கு காத்திருக்கிறது உண்மையானா, அவரிடத்துலேருந்து அளவிடப்பட முடியாத இரக்கங்கள் நம்மை தேடி வரும். கர்த்தர் இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. பல கோடி மடங்காய் தனிப்பட்ட முறையில் நான் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். சும்மா தேவனோட கூட ஐக்கியமாக இருக்காமல் அந்த மனுஷனை நம்புகிறோம், இந்த மனுஷனை நம்புகிறோம், அந்த மனுஷனை நம்புகிறோம், எந்த விஏபியும் நம்பக்கூடாது. கீழே இருந்து மேலே வரைக்கும் இருக்கிறது எதையும் நம்பக்கூடாது. அவரை உண்மையாக நம்பி இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் என் தகப்பனோடு கூட எனக்கு உறவு முறை ஐக்கியம் கண்டிப்பாக இருக்கணும். பரிசுத்த அன்பு தகப்பனோடு பரமபிதாவும் ரட்சகரும் ஆவியானவராக இருக்கிற திருத்துவ தேவனோடு கூட ஏசப்பாவோட இந்த ஐக்கியம் இருக்கணும். இந்த உறவு எப்பொழுதும் இருக்கணும். இந்த உறவும் இந்த ஐக்கியம் இருந்தால் அவர் முகத்தை பார்க்கறதுக்கு சமம். அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பதற்கு சமம். அவரையே நம்பி கொண்டிருப்பதற்கு சமம். அதை செஞ்சா அவரை மீறி என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்துடாது. என்னுடைய கீழ்ப்படியாமையில எல்லாம் நடந்துட்டு, இப்போ நான் கீழ்ப்படியும்படி சொல்லுகிற சத்தம் மெய்யான அவருடைய சத்தத்துக்குள்ள, அவருடைய அடைக்கலத்துக்குள்ள, அவருடைய இது புயத்துக்குள்ள வந்துட்டேன். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்ட எனக்கு அவரை எல்லாமே எதுவும் நடக்காது என்பதை நான் நம்பணும். ஆமீன். அப்போ இந்த உண்மையான ஐக்கியம் உறவு முறை இருந்தால் அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை என்பதை காமிச்சு கொடுத்துருவார். கண்டிப்பாக வெளிப்படுத்திடுவார். அவர் வெளிப்படுத்தாமல் ப்ரூவ் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் எல்லோருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னமும் உம்முடைய ஆவியானவரும் ஆகிய தந்தையே, நீர் இறங்கி வந்து ஆண்டவரே வியாபித்து ஆட்கொண்டு இந்த நாளின் ஆராதனையை நீர் தீர்மானித்தபடியே ஆண்டவரே, நீர் எண்ணினை நினைத்தபடியே நீர் நடத்தி கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். லைவ்ல இணைந்த யாவருக்கும் ஆண்டவரே, ஆராதனையிலே நேரடியாய் பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய திருவுள சித்தத்தின்படியே எங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய மிகுந்த இரக்கம் எங்களுக்கு கிடைத்து உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் எல்லாவற்றிலிருந்தும் மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க கிருபை செய்யும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.